கனடாவின் அல்பர்டா மாகாணம் ஆண்டுக்கு சுமார் 50,000 அளவிலான குடியேற்றங்களை குறைக்க விரும்புவதாக முதல்வர் டேனியல் ஸ்மித் தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் அல்பர்டாவிற்கு சுமார் 6 லட்சம் பேர் குடியேறியுள்ளனர். இந்த எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதாக அவர் நம்புகிறார். அத்துடன் அல்பர்டாவில் குடியேற்றம் சமீபத்தில் குறைந்துள்ளதாக அரசாங்க தகவல்கள் காட்டுகின்றன. 2025ஆம் ஆண்டு ஜனவரி மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில் சுமார் 19,000 சர்வதேச குடியேறிகள் அல்பர்டாவுக்கு வந்துள்ளனர். இதேவேளை 2024ஆம் ஆண்டின் இதே காலப்பகுதியில் 1,07,000க்கும் அதிகமானோர் வந்துள்ளனர். மேலும் ஏனைய மாகாணங்களிலிருந்தும் குறைவான மக்களே அல்பர்டாவிற்கு குடிபெயர்ந்தனர். இருப்பினும் இதில் தற்காலிக தொழிலாளர்கள், மாணவர்கள், புகலிடம் கோருவோர் அல்லது நிரந்தர குடியிருப்பாளர்கள் எத்தனை பேர் என்பதை தரவு தெளிவாக காட்டவில்லை. தற்காலிக புலம்பெயர் தொழிலாளர்கள் உட்பட அல்பர்டாவில் வாழவும் வேலை செய்யவும் சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டவர்கள் பொது சுகாதார பாதுகாப்பை பெறலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர். அவர்கள் கனேடிய குடிமக்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பாளர்கள் போன்ற வரிகளை செலுத்துகிறார்கள். அத்துடன் புகலிடம் கோருபவர்களின் மருத்துவ செலவுகள் பொதுவாக மத்திய அரசாங்கத்தால் செலுத்தப்படுகின்றன. எவ்வாறாயினும் பொருளாதார ரீதியில் அல்பர்டாவிற்கு குடியேறுபவர்கள் இன்னமும் தான் ஆதரிப்பதாக முதல்வர் கூறும் அதேவேளை தற்போதைய வேகம் அதிகமாக இருப்பதாகவே அவர் கருதுகிறார்.